எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொம்மி வந்து தனி கொடுத்தனும் போயிட்டான். தனி கொடுத்தனும் அப்படி இல்லை, வேலைக்கு போயிருக்கிறதுனால அங்கே போய் ரூம் எடுத்துகிட்டு திருவண்ணாமலைக்கே போயிட்டான். சரியா? இப்போ வந்து பொம்மி வந்து என்னை திட்ட மாட்டான். நீ நாய் வந்து நீ வந்து நாய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற, நாய் தான் வச்சுருக்க, அதுக்கப்புறம் நாய் தான் பிடிக்கும், மனசில் இல்லவே இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டான். இப்போ அவள் வந்து அவளுடைய வாழ்க்கை, அவளோட குறிக்கோள்கள், அவளுடைய அச்சீவ்மெண்ட், அவளுக்கான அந்த வாழ்க்கை பயணத்தை தேடி அவள் போயிட்டுருப்பாள். இப்போ வந்து ஐயோ நீ இருக்கிறதுனால எல்லாமே உனக்கு எல்லாமே செஞ்சுட்டு தான் என்னால் வெளியில் போக முடியுது, உடனே டக்குன்னு கிளம்பி போனோன்னா போக முடியல, எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் வெளியில் போக முடியுதுங்கிற அந்த புலம்பல்லேருந்து நானும் தப்பிச்சிட்டேன், அவளும் தப்பிச்சிட்டா. ஐ எம் ஹாப்பி. இன்னைக்கு அவள் ஊருக்கு போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு அருணாச்சல காட்டில் போனேன். பட் ஆனால் அங்கே டாக்டர்ஸ்லாம் உள்ளே இருந்தாங்க, ராஜாலாம் வெளியே இல்லை. ஸோ அப்படியே வந்துட்டேன். ஸ்கைவாம் டேப்லெட் ஒன்று வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். செவத்தானுக்கு வந்து புழு வந்தது வயிற்றில். ஸ்கைவாம் டேப்லெட் வந்து 50 ரூபாய் தான். ஆனால் அங்கேருந்து கண்மணி மெடிக்கல் வரைக்கும் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மாரி எங்கே போனால் சரி ஓகே அடுத்த முறை திருவண்ணாமலை போகும்போது ஸ்கைவாம் டேப்லெட் வாங்கிட்டேன். அடுத்தது ஏற்கனவே 10 ஸ்கைவாம் டேப்லெட் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட டேப்லெட் வந்து ஸ்டாக் இல்லை. சரியா? அதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருக்கேன், என்னை பார்த்து கூழ் வைக்கிறான்னா நீங்கள் முஸ்லீமா அப்படி கேட்குறாரு. அது இல்லாமல் வேறு நான் ஸ்கூலில் படிக்கும்போதுலேருந்து அவர் பார்க்குறாரா என்ன. எனக்கு அப்படியே ஐயோ ஏன்னா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இருந்தது. நான் முஸ்லீம் இல்லை, நான் ஹிந்துவும் இல்லை, நான் கிறிஸ்டியனும் இல்லை, யாருமே இல்லை. சரியா? எனக்கு வந்து எந்த மதத்திலையும் எந்த கடவுள் மேலேயும் உடன்பாடே இல்லை. ஆனால் மற்றவங்க நம்புறதை வந்து நான் தடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கை உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விடுதுன்னா நீங்கள் தாராளமாக கடவுள் நம்பிக்கையில் இருக்கலாம், எந்த கடவுளை வேணால் வணங்கலாம். அதுக்கு நான் வந்து எப்படி நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த கடவுளை தான் கும்பிடணும், ஏசு கிறிஸ்து தான் கடவுள், ராமர் தான் கடவுள், அல்லாஹ் தான் கடவுள் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் அந்த கடவுளுக்கு உண்மையாக இருங்க, அவ்வளோதான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ, என்ன கருத்துக்களை சொல்கிறாங்களோ, என்ன கொள்கைகளை முன்வைக்கிறாங்களோ அதன்படி நடங்க. மதத்துக்காக அடிச்சுக்காதீங்க, அவ்வளோதான் என்னுடைய கருத்து. அடுத்தது வந்து நான் புத்திசமும் ஃபாலோ பண்ணல, நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. சரியா? நான் நானாக இருக்கேன், அவ்வளோதான். எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த சமயத்தில் எதையாச்சும் பிடிச்சிக்கிட்டு மேலே வரணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த நேரத்தில் நான் வந்து கடவுளை கும்பிட்டா தான் என்னால் வெளியே வர முடியும்னா அந்நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு கடவுளை கும்பிடுவேன். ஆனால் எந்த கடவுளை கும்பிடுவேன்லாம் எனக்கு தெரியாது. அடுத்தது எப்படி வேணால் நான் கற்பனை பண்ணிக்குவேன் கடவுளை. அதனால் நான் இந்த மதத்தை தான் சார்ந்தவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது மற்ற உயிரினங்களுக்கு வந்து தீங்கு செய்யாமல் நம்ம நடந்துக்கணும் இல்லையா? எப்படி தான் நீங்கள் பிரபஞ்சத்தில் வேறொரு உயிரினத்தை காயப்படுத்திட்டு அவங்களோட சமாதானத்தை வந்து எப்படி சொல்கிறது திருடிக்கிட்டு நீங்கள் எவ்வளோதான் கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை வந்து சமாதானத்தோடு இருக்காது. ஏன்னா பிரபஞ்சம் பார்த்துட்ருக்குல்ல, இந்த உலகம் பார்த்துட்ருக்கு, இந்த இயற்கை பார்த்துட்ருக்கு. இந்த இயற்கைக்கு வந்து எல்லா உயிரினங்களும் ஒன்று தான், மனுஷன் மட்டும்தான் முக்கியம்னோ மற்ற உயிரினங்களும் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னா அந்த பிரபஞ்சமோ அந்த இயற்கையோ நினைக்கவே நினைக்காது. ஒவ்வொன்றுத்தையும் ஏன் உருவாக்கி வச்சிருக்குன்னா அதுக்கு அந்த இடத்துல அந்த உயிரினம் தேவை, அத்தியாவசியம், அது முக்கியம். அதனால தான் அந்த உயிரினம் வந்து அங்கே உருவாகுது. அதுக்கப்புறம் அது செயல்படுது. எல்லாமே மனுஷன் முக்கியம்தான், மனுஷனை தாண்டி எல்லா உயிரினங்களுமே முக்கியம். எந்த ஒரு உயிரினத்தையும் அழிச்சிட்டு மனுஷன் மட்டுமே வாழ்ந்துட முடியும்னு சொல்லிட்டு எந்த விதத்திலையும் கற்பனை கூட பண்ணிடாதீங்க. சரியா? ஒரு திருமண விழா நடக்கும்போது ஒரு நாய் சும்மா உங்களை பார்த்து குறைக்குதுங்கிறதுக்காக அது வந்து ஒரு கம்பை எடுத்து அடிச்சுட்டு அந்த நாயோட வலி வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து பதிவாயிருக்கும்ல. அப்போ நீங்கள் போய் எப்படி திருமண விழா கொண்டாட்டங்களில் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் கூட மறைமுகமாக அந்த நாயோட வலி வந்து உங்களுக்கு சாபத்தை தானே கொடுக்கும். அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க.
சந்தோஷமாக இருந்தால் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. இயற்கைக்கு பாதிப்பு வராமல், எந்த உயிரினத்துக்கும் பாதிப்பு வராமல் சந்தோஷமாக இருங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சு. ஆனால் அந்த நபரை வந்து நான் சுட்டி காட்ட விரும்பலை. சரியா? நாய் கட்டி போட்டிருக்காங்க, அனாவசியமாக குலைக்குதுங்கிறதுக்காக. அது உங்களை வந்து கடிக்கல, நாய் வந்து உங்களை கடிச்சுதான். நாயை கட்டி போட்டு வச்சுருக்கேன். நான் ஏன் கட்டி போட்டு வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் செருப்பு காலோட தட்டு தட்டு தட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தமாக நடந்தீங்கன்னா நாய் உங்களை குலைக்கும். ஒரு சின்ன சத்தம் வந்தால் கூட நாய் வந்து ஒரு எப்படி, அது ஒரு காவல்காரன், அது விழிப்புணர்வாகி அதோட வேலையை சரியாக செய்யுது. சரியா? நீங்கள் ஏன் சரியாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு நாயை துன்புறுத்துறீங்க, குரங்கை துன்புறுத்துறீங்க, பறவைகளை துன்புறுத்துறீங்க. எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது. சரியா? எல்லாரும் சொல்லி தான் நான் வந்து லூசியை வந்து கட்டி போட்டிருந்தேன். ஒரு தம்பி வந்து லூசி மேலே ஒரு கம்பு விட்டு அப்படி தமால்னு அரைஞ்சார். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. கொலைக்க தானே செஞ்சான், கடிச்சிட்டு இல்லை. கடிச்சா கூட ஒரு ஊசி போட்டால் சரியாயிடும். ஆனால் நம்ம மனுஷங்க நாம தான்